ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்க ஜுஜுபட்டு. ஆக்சுவலி ரேண்டமாக வீடியோ எடுத்தோம். ஸோ அதனால் ப்ராப்பராக இன்ட்ரோ அதெல்லாம் இருக்காது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் மேரேஜ் பார்த்துருப்பீங்க. மேரேஜ் திருச்சியில் முடிச்சுட்டு திண்டுக்கல் வந்துட்டு இங்கே வந்துட்டு சிஸ்டர் வீட்டுக்கு வந்தோம். என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் அவள் என்னோட அத்தை பொண்ணு, என்னோட தாய்மாமா பொண்ணு. பட்டு அதை விட அவருக்கு சிஸ்டராக தான் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அதனால் அப்படி சொன்னேன். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஏரியா சூப்பர் வில்லேஜ் அட்மாஸ்பியர் எங்களுக்கு கிடச்சது. மார்னிங் சன்லைட்டே கொடுக்கறது இல்லை இங்கே பெங்களூரில். ஸோ அங்கே போனதும் நல்ல சன்லைட். ஸோ அதனால பாப்பாவுக்கு ஆயில் மசாஜ்லாம் கொடுத்துட்டு நல்லா உட்காந்தே இருந்த வெயிலேன்ட்டு இன்னொரு சிஸ்டர் பாப்பாவை பார்க்க வந்தாங்க. பாப்பாவுக்கு போட்டு பாரு சட்டை ட்ரவுசரு எவ்வளவு தூரம் இருக்கு. நான் போட்டுக்கிறேன். பெருசு பெருசா வாங்கிட்டு வந்துருக்கேன். பாரு அது பாரு எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. இன்னொரு ட்ரெஸ் அதெல்லாம் கலர் பாருங்க நல்லா இருக்கு. எங்க கொஞ்சம் கரெக்டா தானே இருக்கும். பெருசாவே இருக்கு. வச்சு போட்டு கொடுக்கலாம். வளர்ந்தா போட்டுக்கலாம். இதுவே கரெக்டா தான் இருக்கு. வளர்ந்துட்டா இன்னும் எப்படி வளையல் பாரு கியூட்டா இருக்கு. வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது போடு. அந்த பொம்மை எடு பாப்பா. அந்த பொம்மை டாய் எடு. அதுக்குள்ள நம்ம குளிக்க வைக்கணும். இதுக்கு நான் அந்த மாதிரி வாங்கிருக்கலாம். அப்புறம் எப்படி போடுவாங்க? அது அந்த கண்ணாடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ஜீனா வளையல்லாம் போடல. இதெல்லாம் வச்சு இங்க பாருங்க. இங்க வந்தாதான் இதெல்லாம் நீங்க போடுவீங்க. எங்க காட்டு பொம்மை குட்டி மாக்கு. அப்புறம் இதே இருக்கு. சரி சரி. இது பெருசு நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சு. ரெண்டு பாரு ஒயிட் நாங்க. சரி சுபாட்ட கேப்போம். இந்த பிள்ளை பார்க்க யார் மாதிரி இருக்கு? அந்த டிஃபன் மூடி குடுறா. ரெண்டு பேர் மாதிரியே இல்ல. இது நல்லா கியூட்டா இருக்கு. ரெண்டு பேர் வளர்ந்தாதானே தெரியும். ஒரு 10 மாசத்துக்கு மேல அந்த மாதிரி தான் பாருங்க. ஏதோ என்னது கருப்பட்டி பணியாரம் வேணுமாமா? கருப்பட்டி டைம் பாக்குறேன், சாப்பிடுறேன். பாப்பாவுக்கு அவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு தென் குளிக்க வைக்கணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு குளிக்க வைக்கலான்னு. வேற சொந்த கேமரா இருக்கு. திரும்ப மாட்டேங்குதா? பார்த்துக்கோ. அவருக்கு வேடசந்தூர்ல ஒரு சின்ன வேலை இருந்தது. கார்டனிங் பண்ணியிருந்தா. அதெல்லாம் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா என்னன்னுட்டு. ஆக்சுவலி இவளுங்க 3 சிஸ்டர்ஸ். 2 பேர் இங்க இருக்காங்க, ஒருத்தி கொடைக்கானல்ல இருக்கா. ஜஸ்ட் அப்பதான் ஊருக்கு போனா. நாங்க சொல்லாம சடனா போகவும் சொல்லியிருந்தா இருந்திருப்பாங்க. குளிக்க வைக்கிற பாட்டி வந்துட்டாங்க. தண்ணியுமே ரெடி பண்ணிட்டோம். அவங்க அத்தைங்க தான் ஃபுல் ப்ரையாரிட்டி பண்ணிக்கிட்டாங்க. நான் எதுவுமே பாப்பாவை பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. ஊர்ல இருந்த வரைக்குமே ஃபீட் பண்றதுக்கு மட்டும் தான் பாப்பா என்கிட்ட வந்தா. மற்றபடி எல்லாமே மாத்தி மாத்தி வச்சிருந்தாங்க. பாப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க பாருங்க ஊரு. ஸ்கூலு மாடு புல்லெல்லாம் திங்குதுங்க. இல்ல பெங்களூர்ல உண்மையிலே நியூஸ் பேப்பரு கவர்ஸ் தான் சாப்பிடுது. ஆமா ஆமா. என்ன தூங்குறாங்க அத்தைங்கள் வந்துட்டு மருமகளை எப்படி பாத்துக்கிறாங்க பாருங்க. நான் ஒன்றுமே பண்ணல, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தென் பாட்டி நல்லா குளிப்பாட்டி விட்டாங்க. பக்கத்தில் சஞ்சனா, அவள் தான் செகண்ட் அக்கா இருக்கால, அவளோட பொண்ணு. அவள் ரொம்ப பாப்பா மேலே பாசம் அவளுக்கு. ஆக்சுவலி நாங்கள் பெங்களூர் இருக்கனால யாருனாலும் வர முடியல. ஸோ அதனால இங்கே வந்ததுமே எல்லாமே வந்து குளிப்பாட்டுறாங்க இருந்தாங்க. நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும். சுபாதா கூடயே பாப்பாவுக்கு குளிப்பாட்டுற வரைக்கும் இருந்து தொடச்சி விட்டு அவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ட்ரெஸ்அப் பண்ணி அவள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டே பார்க்கணுன்னு போட்டு பார்த்துட்டாங்க. பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டாங்க பாப்பாவுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பேங்கிள்ஸ் போடுறோம் ஆக்சுவலி. பால் இப்போதான் கண்ணு முடிச்சிருக்காங்க. வாங்க, ஹஸ்பண்டோட தங்கச்சி சீட்டு போட்டிருக்காங்களாம். சீட்டு கொடுக்க போறாங்களாம், போய் பார்த்துட்டு வரலாம் எப்படின்னுட்டு. சர்வீஸ் ஆகி போச்சு.
ஒண்ணு மட்டும் எடுக்கணும். நீ கூட ஏய் நான் ஓபன் பண்ணேன் எப்பவுமே. அட பாவி சின்ன பொண்ணுக்குள்ள. என்ன ஒரு ஆர்வம். எங்க அத்தைக்கு தான் வந்திருக்கு. அப்படி இல்லாட்டி நாங்க வச்சுக்கிறோம். நீ இந்த பிள்ளைக்கு ஜோதி ஜோதி ஜோதி. அந்த சீட் வந்துட்டு சுபா பொண்ணு தான் எடுத்தா. அவள் பேரில் தான் எடுக்கணும்னு சொல்லி எடுக்க சொன்னதுக்கு வேறு பேரில் எடுத்துட்டான்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அகெயின் சும்மாலாம் எடுத்து பார்த்தாங்க, அவள் பேரே வரல. ஆக்சுவலி அந்த சீட் விழுந்ததே அவள் தங்கச்சி அவங்க அத்தைக்கு தான். ஸோ தென் டே 3 இன் ஊர் எங்கள் நேட்டிவ் ஆக்சுவலி. ஸோ இப்படி தான் போச்சு. நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நான் கேப்சர் பண்ணேன். அண்ட் நாளைக்கு வந்துட்டு பழனி போகிறோம். ஆக்சுவலி லாஸ்ட் டே ஆஃப் தி ஹிஸ் ஹேர் கொடுக்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும். தென் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பாப்பாவை வச்சு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க ஃபங்க்ஷனில். நீங்கள் இவங்க வேற யாரோ நினைச்சு யாருக்கு விழுந்துச்சு? எனக்கு